ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கெப்ரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்றைக்கு அண்ணாமலை அவர்கள் வி த லீடர் அப்படின்ற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாரு. அது ஆரம்பித்த ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஒரு 13 லட்சம் பேர் அதில் இறஞ்சிருக்காங்க. ஒரே நாளில் நிறைய பாஜகவோட முக்கியமான தலைவர்கள் எல்லாமே கூட அண்ணாமலை அவர்கள் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முதல்ல பாஜகவுக்கு பெரிய ஒரு பின்னடைவு. 45 வருஷமா தமிழ்நாட்டில் பாஜகவை ஓரளவுக்கு வளர்க்கணுன்ற முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. இப்போ 26 தேர்தலை பொறுத்தளவில் தேர்தலையும் அவங்க பெரிய பின்னடைவை எதிர்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அண்ணாமலை அவர்களும் பிரிஞ்சு போயிட்டாரு. ஸோ அந்த வகையில் பாஜகவுக்கு பெரிய பின்னடைவு. அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் அவருக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, தனியாக போகிறது தான் பெட்டர். ஏன்னா பாஜகவை பொறுத்தளவில் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் பெரிய ஃபியூச்சர் இருக்க மாதிரி தெரில. ஸோ அந்த வகையில் தனியாக போகிறது அவருக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு புது மூமெண்ட்டை ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நேற்று ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு. அதுலேயே அவர் சொல்கிறார், இன்ஸ்டா லைவ் பண்ணுறதுக்கான காரணத்தெல்லாம் அவர் பேசுகிறார். ஸோ இன்ஸ்டாவில் லைவ் பண்ணுறாரு, அப்புறம் மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் அது லைவாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கிளியராக புரியுது அவர் டார்கெட் பண்ண விரும்புகிறது யார் அப்படின்றது. இந்த 26 தேர்தலுக்கு அப்புறம் யங்ஸ்டர்ஸை போய் ரீச் பண்ணணும், புது ஆட்களை அரசியல்களை கொண்டு வரணும் அப்படின்ற தேவையும் பார்த்தோம்னா ஏற்பட்டுருக்கலாம். முன்னாடிலாம் பார்த்தோம்னா இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறது டிவியில் மட்டும்தான் மோஸ்ட்லி நடக்கும், அப்புறம் பொலிட்டிக்கல் யூடியூப் சேனல்ஸில் நடக்கும். இப்போ அதையும் தாண்டி மற்ற பிளாட்ஃபார்ம்ஸையும் ரீச் பண்ணணுன்ற அந்த ஒரு யதார்த்தத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அண்ணாமலை அவர்களும் யங்ஸ்டர்ஸ்லாம் டார்கெட் பண்ணி அந்த விஷயத்தை அவரும் பண்ணுறார். அண்ணாமலை அவர்களோட அந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது பெரிய அளவில் பொலிட்டிக்கல் டைரக்ஷனை செட் பண்ணல. நான் என்ன மாதிரியான அரசியலை கையில் எடுக்க போகிறேன், என்னோட சித்தாந்தம் என்னவா இருக்கும், கட்சி எப்படிப்பட்ட கட்சியாக இருக்கும், எதிரி யார் நண்பர் யார், இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் டைரக்ஷனை அவர் இன்னும் செட் பண்ணல. ஒரு இயக்கம் ஆரம்பிக்க போகிறேன், அது 31 கட்சியாக மாறும். 31 அதுக்கு முன்னாடியோ கூட கட்சியாக மாறலாம். ஆனால் 31 எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்கிறார். ஸோ இப்போதைக்கு ஒரு இயக்கம் மட்டும்தான். அதோட ஃபோக்கஸ் என்னன்னா யங்ஸ்டர்ஸ், புது ஆட்கள் அரசியல் கொண்டு வரணும், டெக்னோக்ராட்ஸ்லாம் உள்ளே கொண்டு வரணும், இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பேசுகிறார். ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு சில ஹிண்ட்ஸ் பார்த்தா வெளியே வருது. ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எக்ஸாக்டாக என்ன வார்த்தை யூஸ் பண்ணார், இந்த பெருசாக தனிநபர்களை பெரிய அளவில் கொண்டாடுறது, அது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார், இந்த கல்ட் வர்ஷிப்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி பேசுகிறாரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது தாவேக்காவை தான் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா கல்ட் வர்ஷிப் ரொம்ப அதிகமாக இருக்கிறது தாவேக்காவில் தான். மற்ற எல்லா கட்சியை விடவும் ஒரு சிங்கிள் லீடரை, ஒரு சிங்கிள் ஃபேமஸான இண்டிவிஜுவலை சுற்றி இயங்கக்கூடிய கட்சினா தாவேக்கா. ஒரு விதமான கல்ட் வர்ஷிப் அங்கே இருக்கு. அது இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லும்போது எனக்கு என்னமோ தாவேக்காவை அந்த இடத்துல அவர் எதிரியா மேபி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்புறம் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் பார்க்கலாம். இப்போவே நீங்கள் எதிரி யார் நண்பர் யார் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, தமிழ்நாடு அரசியல் களம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு இப்போ. ஸோ இப்போ இந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸே மாறிடுச்சு. திமுக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்த அரசியலுக்குள்ள தாவேக்கான்ற ஒரு புது ஃபோர்ஸ் வந்துட்டாங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஃபியூச்சர்ல. தாவேக்கான்ற கட்சி நிலைத்து நிற்பாங்களா, இனிமேல் திமுக எதிர்ப்புன்ற அரசியல் எடுபடுமா, பாஜக எதிர்ப்புன்ற அரசியல் எடுபடுமா? ஏன்னா இதுவரைக்கும் பாஜகவை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எதிரி மாதிரி கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. எது நடந்தாலும் பாஜகவை சொல்லுவாங்க. ஆனா இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல பாஜகவோட அந்த இமேஜ் உடஞ்சு போச்சு. ஏன்னா பாஜக ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாஜகவை ஒரு எதிரியா ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்றது கூட பெரிய ஒரு கேள்விதான். ஸோ அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி கரெக்டான ஒரு எதிரி யார் நண்பர் யார், யாரை பிரதானமாக டார்கெட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் மேபி அண்ணாமலை அவர்கள் யோசிக்கலாம். என்னை பொறுத்தளவு எனக்கு அந்த அப்ரோச்சில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறோன்னா ஒரு கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் இதெல்லாம் இருக்கணும். எதிரி யார் நண்பர் யார் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிட்டு ஆட்களை உள்ளே கொண்டு வரணும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னா, விஜயெல்லாம் பண்ணுறாருல ஸ்ட்ராட்டஜி போடுறது, இவரை எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணால் ஓட்டு கிடைக்குமா, இவரை எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணால் ஓட்டு கிடைக்குமா, ரைட், திமுக எதிரியா ஃபிக்ஸ் பண்ணாதான் ஓட்டு கிடைக்கும். அப்ப திமுக எதிரியா ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா திமுக பத்தி மட்டும்தான் பேசுவேன். அதுலயும் ஸ்டாலின் அவர்களை பத்தி மட்டும்தான் பேசுவேன், இஷ்யூஸ்லாம் பேச மாட்டேன். ஸோ இன்னைக்கு ஒரு மாதிரி எலெக்ஷனை இந்த ஒரு மாதிரி மேனேஜா
கையாளப்படுது. ஸோ அந்த சூழல் இருக்கும்போது மேபி அண்ணாமலை அவர்களும் இந்த சூழலை நம்ம அரசியல் பண்ணணும்னா இந்த ஸ்டைலில் போனால் பரவாயில்லன்னு அவரும் மேபி யோசிக்கலாம். அது போக சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் அவர் சொல்கிறார். அது மற்ற கட்சிகளுமே கூட கவனிக்கணும். இப்போ குறிப்பாக டெக்னோக்ராட்ஸ்லாம் உள்ளே கொண்டு வரேன்னு சொல்கிறாருல, அதெல்லாம் ரொம்ப அவசியமான விஷயம். இன்னைக்கு அரசியல்ல இருந்து நல்லா படித்தவங்க, பெரிய பெரிய என்டர்பிரினர்ஸ், பெரிய பெரிய இனோவேட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ரொம்ப தள்ளி இருக்காங்க. அவங்கெல்லாம் அரசியலை ரொம்ப அசிங்கம்னு பார்க்குறாங்க. அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்தாலே ஒரு கட்சிக்கு பெரிய பூஸ்ட் கிடைக்கும். மாற்றத்தை, நிஜமான மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அந்த குரூப்பை உள்ளே கொண்டு வரணும். சொசைட்டியில் கூடிய டாப் 10% இருக்காங்கல்ல, அந்த லேயரை உள்ளே கொண்டு வரணும். இன்னைக்கு அவங்கெல்லாம் அரசியல்னாலே குப்பன்னு பார்க்குறாங்க. அவங்க உள்ளே வந்தாச்சுன்னா பொலிட்டிக்ஸோட கேரக்டரே மாறும். ஸோ அது ரொம்ப அவசியம். அது போக அந்த இயக்கமாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்ட்டியாக மாறுவோன்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுவும் ரொம்ப அவசியம்னு பார்க்குறேன். ஸோ அவர் சொல்கிற உதாரணம் என்னன்னா, எடுத்தோடனே நம்ம 50 கிலோவை தூக்க முடியாது. ஜிம்முக்கு போனோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 கிலோ தூக்கணும், அப்புறம் 20, 30, 40, 50 நம்ம போகணுன்றாருல, அது கரெக்டான ஒரு அப்ரோச் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணணும், அப்புறம் உள்ளாட்சி தேர்தல்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் 31ல எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணலான்றது நல்ல ஒரு. அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு அந்த கேண்டிடேட் நிற்கிறவங்க அவங்களுக்கெல்லாம். அதுவுமே பார்த்தா அந்த ட்ரைனிங் கொடுக்குற மேட்டர் இருக்குல்ல, எனக்கு பர்சனலாக உடன்பாடு கிடையாது. ஆனால் ப்ராக்டிக்கலாக எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறீங்கன்னா அது தேவையாக இருக்கலாம். ஏன்னா இப்போ டிவிகே மினிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே கூட ட்ரைனிங் வைக்க போகிறதால அந்த ட்ரைனிங் வேறு, இந்த ட்ரைனிங் வேறு. அந்த ட்ரைனிங் மினிஸ்டர்ஸுக்கான ட்ரைனிங்ல, இந்த ட்ரைனிங் வந்து ஃபியூச்சர் பொலிட்டிஷியன்ஸுக்கான ட்ரைனிங். நம்ம ஒரு கட்சியாக மாறி எலெக்ஷன்ஸ்லாம் எதிர்கொள்ளணும்னா அதுக்கு சில ட்ரைனிங்லாம் தேவையில்லை, அந்த மாதிரியான விஷயம். ஆனால் இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, நல்ல லீடர்ஸ் எப்படி உருவாவாங்கன்னா களத்தில் உருவாவாங்க. இப்போ நல்ல சோல்ஜர்ஸ் எங்கே உருவாவாங்க? போர்க்களத்தில். அப்புறம் நீங்கள் அவங்கள என்ன பண்ணுவீங்க? ஆஃபீஸர்ஸ் ஆக்குவீங்க, படைத்தளபதியில் ஆக்குவீங்க. போர்க்களத்தில் தான் நல்ல சோல்ஜர்ஸ் உருவாவாங்க. நீங்கள் நல்ல சோல்ஜர்ஸை வந்து மார்க்கெட்டில் போய் வாங்க முடியாது. அதே மாதிரி நல்ல லீடர்ஸ் உருவாகணும்னா போராட்ட காலத்தில் தான் நல்ல லீடர்ஸ் உருவாகுவாங்க. நீங்கள் மக்களுக்கான பிரச்சனைகளை கையில் எடுக்கணும். கையில் எடுத்து தொடர்ச்சியாக போராடும் போது அங்கே நல்ல நல்ல தலைவர்கள் உருவாவாங்க. இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்தது. அப்போ ஒரு 400-500 பேர் திரண்டாங்க. 400-500 பேர் திரட்டுறாங்கனாலே அந்த கூட்டத்தை திரட்டுறதுக்கு ஒரு 50 பேர் வேலை பார்த்துருப்பாங்க. அந்த 50 பேரில் ஒரு 5-10 பேர் எஃபெக்டிவாக இருந்திருப்பாங்க. அவங்க தான் லீடர்ஸ். அதில் 1-2 பேருக்கு இன்னும் டீப்பாக பொலிட்டிக்கலாக பார்க்க தெரியும். இந்த காயை இங்கே நகர்த்துனா அங்கே பிரச்சனை வருமா, அப்போ நம்ம அவரை பகச்சிக்காமல் எப்படி நம்ம கரெக்டாக அதை செய்கிறது, ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசிக்கக்கூடிய ஆட்கள் ஒரு 1-2 பேர் இருப்பாங்க. அவங்க தான் லீடர்ஸ். அந்த டாப்பில் அந்த 500ல் ஒரு 5 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க லீடர்ஸ். அப்போ நீங்கள் களத்தில் இறங்கி ஒரு இஷ்யூவை எடுத்து போராடும் போது தான் லீடர்ஸை நீங்கள் உருவாக்க முடியும். லீடர்ஸை வந்து நீங்கள் இன்ஸ்டியூட்ஸில் உருவாக்க முடியாது. பிஸ்னஸ் மேனை நீங்கள் MBA இன்ஸ்டிடியூஷன்ஸில் உருவாக்க முடியாது. அவங்க களத்தில் வேலை பார்த்தா தான் வரும். மேபி கொஞ்சம் எக்ஸ்போஷர் நீங்கள் கொடுக்கலாம், தியரட்டிக்கலாக சொல்லி கொடுக்கலாம், பிஸ்னஸ்னால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கலாம். ஆனால் நீங்கள் களத்தில் இறங்கி உங்கள் கைகளை அழுக்காக்குனா தான் நீங்கள் தொழிலை கற்றுக்க முடியும். அதே மாதிரி தான் அரசியலும், களத்துல இருந்து ஆர்கானிக்காக அது கிரியேட் ஆகணும். பட் இப்போ என்னன்னா அவங்க ப்ராக்டிக்கலாக பார்க்குறாங்க. இப்போ விஜய் ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணிட்டாரு. இப்போ நான் சொன்ன இந்த கதைக்கெல்லாம் நான் சொல்கிற இந்த தியரி எல்லாமே அப்ளை ஆகாது விஜய் கதையில். அவங்க கிரவுண்ட்லேருந்து லீடர்ஸை உருவாக்கல, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கல்ட் ஃபிகரை யூஸ் பண்ணி அவங்க அரசியல் பண்ணி ஜெயிக்கிறாங்க. இஷ்யூஸ் அவங்க பேசலை. ஸோ இன்றைக்கி வேறு மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இங்கே ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட மேபி அண்ணாமலை அவர்கள் அதை பார்க்கலாம். எது கரெக்டுன்றதை தாண்டி எது ஓட்டு வாங்கி கொடுக்குன்னு அவர் யோசிக்கலாம். இல்லை அதுக்காக கூட வந்து அப்துல் கலாம் அவர்களை வந்து முன்னிறுத்துறாருன்னு பார்க்கலாமா? ஏன்னா வந்து அவர் பாஜகலேருந்து வரும்போது நிறைய மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து கிடைக்காது அப்படின்றதுனால அப்துல் கலாமை முன்னிறுத்தி அவர் நிறைய பேசியிருந்தாரு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிந்துத்துவாவிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், அதுக்காக நான் ஒரு மைனாரிட்டி அவங்க எல்லாத்துக்குமான கவர்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்துல் கலாம் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அண்ணாமலை அவர்கள் ஹிந்துத்துவாலேருந்து வெளியே வந்துட்டாருன்னா நான் பார்க்கல. அண்ணாமலை அவர்கள் பாஜகலேருந்து வெளியே வந்திருக்காரு. அண்ணாமலை கூட இருக்கவங்கெல்லாம் பாஜகலேருந்து வெளியே வந்தவங்க தான். ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, பாஜகவை விட அண்ணாமலை அவர்களால் இன்னும் வெகுஜன மக்கள் நிறைய பேர் உள்ளே கொண்டு வர முடியும். ஹிந்துத்துவ அரசியலில் ஈடுபடாத மற்ற ஆட்கள் இருப்பாங்களா, அவங்களையும் உள்ளே கொண்டு வர முடியும். அந்த இதை நான் நம்புகிறேன். ஆனால் அண்ணாமலை அவர்களோட கோர் சப்போர்ட்டர்ஸ் ஹிந்துத்துவ ஆதரவாளர்கள் தான். அவங்க பாஜகலேருந்து வந்தவங்க தான். இப்போ பாஜகலேருந்து வந்தவங்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் பின்னாடி போகிறாங்கன்னா எந்த நம்பிக்கையில் போகிறாங்க?
அண்ணாமலை அவர்கள் ஹிந்துத்துவ கொள்கையில ஸ்ட்ராங்கா இருப்பாருன்னு நம்பிதான் போறாங்க. நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் ரிவர்ஸ்ல போய் திமுக காரர் மாதிரி பேசுறாருன்னு வச்சுப்போம், அப்ப அவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. நான் இப்ப சோசியல் மீடியால நிறைய பேர் பாக்குறேன், நிறைய பாஜக காரங்க வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க, குறிப்பா நிறைய இன்ஃபுளுசர்ஸ் போடுறாங்க, நாங்க அண்ணாமலைக்கு ஆதரவா நிற்போம், அண்ணாமலையை நாங்கள் ஆதரிக்கிறோம்லாம் பேசுறாங்க. அப்ப அவங்க தொடர்ந்து அண்ணாமலையை ஆதரிக்கணும்னா அண்ணாமலை அவர்கள் ஹிந்துத்துவ கொள்கை அடிப்படையில தான் அவர் செயல்படணும். ஸோ அந்த வகையில அண்ணாமலை அவர்கள் பாஜக இருந்து வெளியே வந்திருக்காரு. அண்ணாமலை அவர்கள் ஹிந்துத்துவ அரசியலை ஓரம் கட்டிட்டாரு, அதை இனி கடைபிடிக்க மாட்டாருன்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து வெறும் ஐடியாலஜிக்கல் ஷிஃப்டாக மட்டும் இருக்கணும்னு பார்க்க முடியாதுல்ல. ஏன்னா நிறையா கட்சி தலைவர்கள் வந்து பல்வேறு கட்சிகளுக்கு போகிறாங்க, அவங்களோட சித்தாந்தத்துக்கு அப்படி ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கட்சியில் கூட போய் வந்து இருக்காங்கும் போது வெறும் ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட்டுக்காக மட்டுமே இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியாதுல்ல. புரியல, என்ன சொல்லுவீங்க? எப்படி இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கே எதிர்ப்பாளர், அவர் வந்து இப்போ டிஎம்கேல போய் நிறைஞ்சு இது பண்ணியிருக்காரு, அதுக்காக வந்து டிஎம்கே ஆப்போசிட்டா அவர் செயல்படுவார் அப்படிங்கிற. இப்போ ரெண்டு விஷயங்க, ஒன்று பண அரசியல் இருக்கு. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகலேருந்து திமுகவுக்கு போறாருன்னா அதுக்கு பின்னாடி அதிகாரம், வேற நிறைய வாய்ப்புகள், அவருக்கு நிறைய பர்சனல் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்கும். இந்த கட்சி மாறுறதெல்லாம் அதனால தான் நடக்கும். இப்போ அண்ணாமலை அவர்கள் பின்னாடி நிறைய பேர் வராங்கன்னா அவர் ஹிந்துத்துவ அரசியல் பேசுவாருன்னு தான் வராங்க. அவங்கெல்லாம் ஓபிஎஸ் மாதிரியோ சிவி சண்முகம் மாதிரியோ எஸ்பி வேலுமணி மாதிரியான பொலிட்டிஷியன்ஸ் கிடையாது. அவங்க ஒரு யங்ஸ்டர்ஸாக அண்ணாமலை அவர்களை பார்த்து ஈர்க்கப்படுறாங்க. ஸோ அதனால நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் அவரோட ஸ்டாண்டை மாத்துறாரு, அவரோட அரசியல் இலக்கை மாத்துறாருன்னா அவங்களோட பயணிக்க முடியாது. அஃப்கோர்ஸ் அண்ணாமலை அவர்களை மாற்றவும் மாட்டாருன்னு நான் பார்க்குறேன். நான் எப்படி பார்க்குறேன்னா, பாஜக சரியா ஃபங்க்ஷன் ஆகலை. அது பாஜக பேசின விஷயத்த தமிழ் மக்களுக்கு ஏற்ற மாதிரியான வகையில் இன்னும் பெட்டரா கொண்டு போகலான்றதான் அண்ணாமலையோட பொலிட்டிக்ஸாக இருக்குன்னு பார்க்குறேன். பாஜகவை பொறுத்தளவில் தமிழ்நாடு அரசியலோட அவங்க ஒத்து போகலை பெருசா. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இங்கே கொஞ்சம் பிராமின் டாமினேஷன் பாஜகவில் அதிகமாக உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திமுக எதிர்ப்பு அதிகமாக முன்வைக்கிறது, பெரியார் எதிர்ப்பு அதிகமாக முன்வைக்கிறது. அஃப்கோர்ஸ் அதை வைக்கலாம். ஆனால் எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷனில் நான் எதை பேசினா எனக்கு ஓட்டு கிடைக்கும்ன்றது இருக்குல்ல, அதை தாண்டி எனக்கு பிடிச்ச விஷயங்கள், எனக்கு எது கரெக்டுன்னு படுது அதை மட்டுமே பேசிட்டு இருப்பேன்னா முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை சரி செய்யலாம் அண்ணாமலை அவர்கள். இன்னும் கொஞ்சம் கூட தமிழ் மக்களுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் பேசலாம். தமிழ்நாட்டில் இந்த விஷயத்த பேசினா எடுபடாது. நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் ஹிந்தியை சப்போர்ட் பண்ணி பேசினா எந்த காலத்துலையும் எடுபடாது. இல்லை, ரீசெண்டாக வந்து அறிக்கையில் கூட அவர் அப்போஸ் பண்ணி பேசியிருந்தார். அதான் சிம்பிள். நீங்க ஹிந்துத்துவ கொள்கையை வேற ரூட்ல உள்ள கொண்டு வரலாம். ஆனா ஹிந்தியை நீங்க ஆதரிச்சுக்கிட்டே ஹிந்துத்துவ உள்ள கொண்டு வந்தீங்கன்னா ஹிந்தியும் உள்ள கொண்டு வர முடியாது, ஹிந்துத்துவமும் சேர்ந்து அடிபடும் உங்க ஐடியாலஜி. அஃப்கோர்ஸ் என்ன பொறுத்தளவுல மதம் சார்ந்த அரசியலை நான் பெருசா ஏத்துக்கிற ஆள் கிடையாது. நம்ம நேஷனலிசம் பேசக்கூடிய, தமிழ் நேஷனலிசம் பேசக்கூடிய ஆட்கள். பட் இருந்தாலும் இப்ப நீங்க ஹிந்துத்துவ உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்ப சில பேகேஜ் எல்லாம் அவுத்து ஓரமா வைக்கணும். நீங்க இதை கொண்டு வரதா இருக்கலாம். இப்போ சில நேரங்களில் சில அரசியல் தேவைப்படலாம். இப்போ நீங்கள் பெரியாரையே அட்டாக் பண்ணுறீங்கன்னா அது ஒரு தேவையின் அடிப்படையில் இருக்கணும். நான் ஒரு 50 வருஷமா எனக்கு பர்சனலாக பெரியாரை பிடிக்காதுன்னு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னா அப்போ நீங்கள் உங்களோட பர்சனல் விருப்பிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மண்ணுக்கு எந்த அரசியல் செட் ஆகுன்ற இடத்துல இருந்து பேசல. நான் பெரியார் அட்டாக் பண்ணக்கூடாதுலாம் சொல்லலை, எனக்கும் நிறைய விமர்சனங்கள்லாம் உண்டு. ஆனால் தேவையின் அடிப்படையில் அது வரணும். எனக்கு பர்சனலாக அவரை பிடிக்காதுன்னு 24 hours நான் அதே பேசிகிட்டு இருக்க முடியாது. பாஜக நிறைய பேர் அப்படி இருக்காங்க. இப்போ டிஎம்கே எடுத்துக்கோங்க, பாஜகவை அழகா யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்த உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை பத்தி பேசுறாரு அசம்பிளியில. அப்ப அவர் அதை பேசுறாருன்னா அவர் ஒன்றும் ஆக்டிவிஸ்ட் கிடையாது, அவர் ஒரு ப்ராப்பர் பொலிட்டிஷியன். அவருக்கு தெரியும் சனாதன தர்மத்தை பத்தி பேசுவதால் நமக்கு ஒரு நஷ்டமும் இல்லைன்னு தெரியும். ரெண்டாவது பாஜக நம்ம கூட சண்டைக்கு வருவாங்கன்னு தெரியும். பாஜகக்காரங்க நம்ம கூட சண்டைக்கு வந்தா பாஜக வர்சஸ் திமுகன்னு நம்ம நரேட்டிவை செட் பண்ணலாம். நாங்க தான் பாஜக எதிர்க்கிறோம்னு காட்டிக்கலாம். பாஜகவால நமக்கு ஒரு இழப்பு வராதுன்னு அவருக்கு தெரியும். நீங்க அவர் வலையில போய் டக்குன்னு விடுவீங்க. அப்ப என்ன பண்றாரு, உங்களை எந்த அரசியல் பண்ணணும்ன்றதை அவர் தீர்மானிக்கிறார். சனாதன தர்மத்தை அவர் எடுத்துட்டாருன்னா நீங்க அவரை சுத்தி நீங்க அரசியல் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் பாஜக காரங்களுக்கு புரியாது. எப்பவுமே அவங்க நார்த்ல எப்படி பொலிட்டிக்ஸ் அணுகுவாங்களோ அதே ஸ்டைல்ல தமிழ்நாட்டிலே அணுகுவாங்க. அண்ணாமலை அவர்கள் தனியா பண்ணாருன்னா இதெல்லாம் பெட்டரா பண்ணலாம். ஆனா அவரோட அரசியலும் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற, தமிழ்நாட்டுக்கு பொருந்தக்கூடிய ஹிந்துத்துவ அரசியலா தான் இருக்குன்னு பாக்குறேன். அதுதான் ஒரு முயற்சி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இல்லை, அதற்காக தான் வந்து பிஜேபியோட சப்போர்ட்டால தான் நிறைய பேர் வந்து சொல்றாங்க இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இவர் ஒன்ஸ் க்ரோ ஆனதுக்கப்புறம் பாஜகவோட இவர் ஒன்று சேர்ந்துருவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ திருப்பி காணாம போயிடும். ஆனா ஒரு என்னன்னா பாஜக சிக்கல் என்னங்க, பாஜக இருக்கிற சிக்கல் என்ன, பாஜக ஏன் அண்ணாமலை அவர்களால் நிக்க முடியல?
அவருக்கு நிறைய இடம் கொடுக்கல, அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கறத விட அது ஒரு நேஷனல் பார்ட்டி. நேஷனல் பார்ட்டின்னு வரும்போது பாஜகவோட அரசியலுக்கு உட்பட்டு இந்தியாவில் கூடிய 75% ஸ்டேட்ஸ் வந்து ஃபிட் ஆயிடுறாங்க. பாஜகவோட பொலிட்டிக்ஸுக்குள்ள ஒரு 75% ஆஃப் இந்தியன் பார்ட்டிஸ் வந்து உட்கார்ந்துடுறாங்க. ஆனால் சில ஸ்டேட்ஸ் அதில் 75-80% கூட வச்சுக்கோங்களேன். சில ஸ்டேட்ஸ் பார்த்தோன்னா சரியாக ஃபிட் ஆக மாட்டேங்கிறாங்க பாஜகவோட அரசியலுக்குள்ள. குறிப்பாக தமிழ்நாடாக இருக்கலாம், காஷ்மீராக இருக்கலாம், பஞ்சாபாக இருக்கலாம், சில நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸாக இருக்கலாம். இந்த ஸ்டேட்ஸ் பார்த்தோன்னா கரெக்டாக பாஜகவுக்குள்ளே ஃபிட் ஆக மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, பாஜக நார்த்தில் பேசக்கூடிய அரசியல் 80% ஸ்டேட்ஸுக்கு ஒத்து போகுது. ஆனால் இங்கே பேக் ஃபயர் ஆகும். பாஜக நீட்டை கொண்டு வராங்கன்னா 80% ஸ்டேட்ஸுக்கு அது ஒத்து போகும். தமிழ்நாட்டில் அது ஃபிட் ஆகாது. பாஜக வந்து ஃபார்முலாஸ் கொண்டு வராங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 80-90% ஸ்டேட்ஸுக்கு அது செல்லுபடி ஆகும். பஞ்சாபில் அது பேக் ஃபயர் ஆகும். ஸோ அதனால பாஜகவுக்கு இந்த சிக்கல் இருக்கு. பாஜக யூபியில் ஒன்று பண்ணாங்கன்னா இங்கே அதை பிரச்சனையாக பேசுவாங்க. பாஜக சத்தீஸ்கரில் ஒன்று பண்ணுறாங்கன்னா இங்கே ஒன்று பேசுவாங்க. இப்போ பீஃபோட பொலிட்டிக்ஸ் இருக்குல்ல, கேரளாவில் நீங்கள் அதை பேச முடியாது. அது ஸோ பாஜகவங்க பெருசாக பேச மாட்டாங்க கேரளாவில். அதை நார்த்தில் பேசுவாங்க, கோவாவில் கேரளாவில் பேச மாட்டாங்க, தமிழ்நாட்டிலையும் பெருசாக பேச மாட்டாங்க. ஸோ இந்த சிக்கல் வந்து பாஜகவுக்கு இருக்கு. ஆனால் அந்த இஷ்யூவை உங்களுக்கு எதிராக திருப்பிடுவாங்க தமிழ்நாட்டில். கேரளாலையும் அப்படிதான். ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா பீஃப் ஃபெஸ்டிவல் நிறைய வைக்கிறாங்க. அது எதுக்கு அதை பண்ணுறாங்க? பாஜகவுக்கு கடுப்பேற்றுறது அது பண்ணுறது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நேஷனல் பார்ட்டின்னு இருக்கும்போது உங்களுக்கு வேற ஒரு அரசியல் இருக்கு. அவங்க தமிழ்நாட்டுக்காக அவங்க யோசிக்க மாட்டாங்க. அது ஒரு ரீஜனல் பார்ட்டியால் தான் பண்ண முடியும். ஸோ அப்போ அண்ணாமலைக்கு அது ஒரு பெரிய லைபிலிட்டி. அவருக்கு நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்து அவர் ஸ்டேட் பிரசிடென்ட்டாக உட்கார வைத்தாலும் அவரோட வேலை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டெல்லி பாஜக பண்ணக்கூடிய விஷயங்களை டிஃபெண்ட் பண்ணுறதா தான் இருக்கும். டெல்லி பாஜக நீட்டை கொண்டு வருவாங்க, அதை டிஃபெண்ட் பண்ணி அண்ணாமலை அவர்கள் இங்கேருந்து பேசிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அப்புறம் ஹிந்தி இம்போசிஷன் வந்ததுன்னா அதை சப்போர்ட் பண்ணி பேச வேண்டியிருக்கும். டீலிமிட்டேஷன் அவங்க கொண்டு வராங்கன்னா அதை சப்போர்ட் பண்ணி பேச வேண்டியிருக்கும். டெவல்யூஷன்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா இல்ல டெவல்யூஷன் கரெக்ட் தான் பேச வேண்டியிருக்கும். ஸோ அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை டிஃபெண்ட் பண்றதுக்கே அண்ணாமலைக்கு நேரம் சரியா இருக்கும். ஆனா தனியா ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சாச்சுன்னா அண்ணாமலை அவர்கள் சில விஷயங்களை சைலண்டா விட்டுறலாம். சில விஷயங்களை சைலண்டாக விட்டுட்டு தேவையான விஷயங்களை மட்டும் அவர் பேசலாம். சில நேரங்களில் பாஜகவை எதிர்த்தும் பேசலாம். இப்போ இந்த மும்மொழி கொள்கையில் இப்போ பேசினார்ல, சிபிஎஸ்சி 9th ஸ்டாண்டர்ட் இருந்ததுல, அந்த மாதிரி சில இடங்களில் பாஜக எதிர்த்தும் லைட்டாக பேசலாம். பேசி நான் வந்து இந்த பாஜக சாயல் எல்லாம் இல்லைன்றதெல்லாம் நிரூபிச்சுக்கலாம். ஸோ அவருக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் வண்டியை ஓட்டலாம். அதுதான் அவர் விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அண்ணாமலை அவர்களுக்கு அவ்வளோதான், அங்கே பெரிய ஸ்பேஸ் இல்லை. இது பாஜகவுக்கு பெரிய பின்னடைவு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போது டிவிகேவும் வந்து பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்றாங்க. அடுத்து டிஎம்கே அவங்களும் பாஜகவை எதிர்க்கிறேன்றாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் சிலது பேசும்போது பார்த்தீங்கன்னா அவரும் பாஜகவோட கொஞ்சம் எதிர்ப்பு அவரும் தெரிவிப்பார் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து இப்போது ஒரு சீட்டு மட்டும் வாங்கக்கூடிய ஒரு கட்சியை எதிர்த்து இங்கே அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒன்று நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும், இங்கே இருக்கிற எந்த கட்சியுமே பாஜகவை எதிர்க்க மாட்டாங்க. திமுகவும் சரி, டிவிகேவும் சரி, யாருமே எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பாஜகவை எதிர்த்தது கிடையாது. எதிர்க்கிறதுனா அது அரசியல். களத்தில் இறங்கி பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும். பாஜக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் எதிர்க்கணும். அதை யாரும் பண்ணல. ஆனால் பாஜகவுக்கு நாங்கள் எதிரின்றதை காட்டிக்கிறாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நாங்க பாஜகவோட இல்ல அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்றாங்க. அதுல போட்டி போட்டுக்கிறாங்க. நாங்க தான் பாஜகவோட எதிரி, நீங்க தான், அந்த மாதிரி ஒரு போட்டி தான் நிலவுது. இப்ப அதிமுகவுக்கு நடந்த சிக்கல் என்னன்னா, பாஜகவையும் அதிமுகவையும் சேர்த்து வச்சுட்டாங்க. அதிமுக அலைன்ஸை உடைச்சாலும் அதை சரி பண்ண முடியல அதிமுகவால. நாங்க அலைன்ஸ்லயே இல்ல அப்படின்னு சொன்னாலும் இல்ல பேக்ரவுண்ட்ல இருந்து உங்களை பாஜக தான் இயக்குறாங்க. ஸோ அப்படியான இமேஜை ஏற்படுத்திட்டாங்க. ஸோ தாவேக்கா இன்னைக்கு செய்ய முயற்சி பண்றது என்னன்னா, பாஜக எதிர்ப்பு கிடையாது. நாங்க பாஜக கிட்ட க்ளோஸா இல்லை, நாங்க பாஜக கிட்ட க்ளோஸ் ஆகும் போக மாட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாஜக ஒரு டிஸ்டன்ஸ்லேயே வச்சுக்கிறது. அதிமுகவுக்கு நடந்தது நமக்கு நடந்துடக்கூடாது, கொஞ்சம் எங்கேயாவது லூஸ் விட்டோம்னா நம்மளை கோத்து விட்டுருவாங்க பாஜகவோட அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. இதை ஏன் பண்றாங்கன்னா, இங்க பாஜகவுக்கு எதிர்வாக்குகள் நிறைய இருக்கு. பாஜகன்ற ஒரு பார்ட்டி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் வின்னிங் அலைன்ஸ்ல இருந்ததே கிடையாது. அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல 45 இயர்ஸ்ல. அதுபோக பாஜகவோட சேர்ந்த நிறைய பெரிய கட்சிகள் இல்லாம இருக்காங்க. நான் சொல்றது பெரிய பின்னடைவை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பா இப்ப அதிமுக எடுத்துக்கோங்க. அதிமுக ஒரு பெரிய கட்சி. அந்த கட்சியோட சேர்ந்ததுக்கு அப்புறமும் பாஜகவால 35 சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணி ஒரு சீட் தான் ஜெயிக்க முடியுது. பாஜக சின்னத்தை 35 சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்றாங்க, அரௌண்ட் 35 சீட்ஸ். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 235 சீட்ஸ்ல பாஜக கண்டெஸ்ட் பண்ணியிருந்தா கூட இந்த ரேட்ல எவ்வளவு சீட்ஸ் வந்திருக்கும்?
5-6 சீட் ஜெயிக்க முடியும் இந்த ஸ்ட்ரைக் ரேட் வச்சு பார்த்தா. ஸோ அப்போ அதிமுக மாதிரியான பெரிய கட்சியோட பேக்கிங் இருந்தால் கூட பாஜகவால் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா பாஜக தமிழ்நாட்டில் ஒரு லைபிலிட்டி. ஸோ அதனால எல்லாருமே எங்களுக்கும் பாஜகவும் தொடர்பு இல்லைன்ற அந்த ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. ஸோ அண்ணாமலை அவர்களும் ஓரளவுக்கு அதை பண்ண ட்ரை பண்றாரு. இப்போ மைனாரிட்டி ஓட்ஸ் வருதோ இல்லையோ அதையும் தாண்டி மைனாரிட்டி ஓட்ஸை தாண்டியும் பாஜகவுக்கு இங்கே நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்கு. அதனால தானே இவ்வளோ மோசமாக பெர்ஃபார்ம் பண்றாங்க. மைனாரிட்டி ஓட்ஸ்னா 15% தான் இருக்கும். 15% ஓட்ஸால பாஜக இவ்வளோ பின்னாடியே ஃபேஸ் பண்ணல. இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கிட்டையும் நிறைய ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அதனால இப்போ எல்லாருமே அந்த இமேஜை மெயின்டைன் பண்ண முயற்சி பண்றாங்க. அண்ணாமலை அவர்களும் நான் அங்க இருந்து வந்தாலும் நான் பாஜக கிடையாது அப்படின்றத மேபி லைட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணலாம். ஆனால் நான் பார்த்த அளவில் அவரோட கோர் சப்போர்ட்டர்ஸ் வந்து பாஜகவோட கொள்கை இருக்குல்ல, பாஜகவோட சித்தாந்தம் இருக்குல்ல, அதை ஏற்றுக்கிட்டவங்க தான் அண்ணாமலை அவர்களோட கோர் சப்போர்ட்டர்ஸ். ஸோ அதை மீறி ரொம்ப போக முடியாது. அதை மீறி ரொம்ப போயாச்சுன்னா அவரோட கோர் சப்போர்ட்டர்ஸ் வந்து அன்ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ இப்போ பாஜகவோட கோர் சப்போர்ட்டர்ஸ் தான் அண்ணாமலை கூட இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அண்ணாமலைக்கு வந்து தமிழ்நாட்டு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ நமக்கு தெரியல என்ன மாதிரியான அரசியல் இருக்கும் அப்படின்னு நமக்கு இப்போ தெரியல. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா அண்ணாமலை அவர்கள் 24 தான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அதுதான் திரும்பவும் என்னோட பாயிண்ட். அதுதான் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு முன்னாடியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் வந்துருக்கும். இப்போ மாற்றம் ஏற்பட்டாச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா மாற்றம் ஏற்பட்டதாலையும் சில ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகுது. இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறமும் புது ஸ்பேஸ் இப்போ கிரியேட் ஆகுது. என்ன எஸ்பெஷலி என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுகனால தாவேக்காவை டீல் பண்ண முடியல. திமுகனாலையும் அதிமுகனாலையும் இப்போ திடீர்னு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அதிமுகவை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இருந்தாங்க. பட்டுன்னு பார்த்தா புதுசாக வந்த ஒரு கட்சி 2 பேரையும் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. இப்போ வந்தாச்சு. இப்போ அதிமுக பேசக்கூடிய அரசியல் ரொம்ப அவுடேட்டடா இருக்கு. அதிமுக கூடிய தலைவர்கள் ரொம்ப அவுடேட்டடா இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தா அப்பீலிங்கா இல்லை. புதுசா ஒரு குரூப் உள்ள வந்தோடனையும் இவங்களாம் பார்த்தா டம்மியா தெரியுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பெரிய குறுநில மன்னர் இருப்பாரு, எங்களை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு இருப்பாரு. இப்ப டக்குன்னு பார்த்தா இவங்கெல்லாம் சாதாரணமா தெரியுறாங்க. திமுக கூடிய ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் பார்த்தா சாதாரணமா தெரியுறாங்க. அவங்கனால தாவேக்காவை டீல் பண்ண முடியல இப்ப. ஸோ அப்ப தாவேக்கான்ற புது பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து இருக்கு. ஆனா அவங்களை டீல் பண்றதுக்கான சக்திங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு இல்லை. அவங்க பண்றது எல்லாம் பார்த்தோம்னா நிறைய நேரங்கள்ல ரொம்ப கிரிஞ்சா பூமரா இருக்கு. அவங்களுக்கு அப்போஸ் பண்ணுன்ற விருப்பம் இருக்கு. ஆனா அவங்க பேசுற அரசியலை பார்க்கும்போது ரொம்ப அவுடேட்டடா இருக்கு, பழைய காலத்து ஸ்டைல இருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. அப்ப அங்க ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. தாவேக்கா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க, ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ்ல மேபி அண்ணாமலை அவர்கள் நல்லா ஃபிட் ஆகலாம். அது எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 4 சீட் 5 சீட்டு கன்வெர்ட் பண்ண முடியுமா தெரியல. நம்ம இந்த சீட்டுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். ஏன்னா தாவேக்காவும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் நினைக்கல. ஸோ மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ வந்து 3 பெரிய கட்சி இருக்கு. அதாவது இப்போ பார்க்க போது யாருக்குமே தனி பெரும்பான்மை வந்து பெருசாக கிடைக்காது. அடுத்த எலெக்ஷன்லையும் அது அந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கும்போது ஸோ இவர் ஒரு 2-3 சீட் வச்சா இவர் தீர்மானிப்பார்ல யார் வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு. இப்போ ஒன்று நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஃபைனல் கிடையாது. இதுக்கு முன்னாடி 2 கட்சி இருந்தது திராவிட கட்சிகள். இப்போ 3 கட்சியாக மாறி இருக்கு. திராவிட கட்சிகள், பழைய திராவிட கட்சிகள் ப்ளஸ் புதுசாக இன்னொரு கட்சியும் இப்போ உள்ள வந்திருக்கு. இதே மாதிரி தான் ஃபியூச்சரில் தமிழ்நாடு அரசியல் தொடரும் அப்படின்றது கேரண்டி கிடையாது. மேபி அதிமுக காணாமல் போகலாம், மேபி திமுக காணாமல் போகலாம், மேபி தாவேக்காவே பெரிய லெவலில் பலவீனப்படலாம். மக்கள் வந்து தாவேக்காவை நம்பி ஓட் போட்டு இனி பிரோஜனம் இல்லைன்னு மக்கள் ரிவர்ஸ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன வேணாலும் நடக்கலாம். எப்போவுமே ஒரு மாற்றம் நடந்ததுக்கப்புறம் நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சமநிலையை அது அடையும். அப்புறம் கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டஸ்கோவை ரீச் பண்ணும். இன்னும் அந்த இடத்துக்கு வரல. ஸோ இப்போ ஒரு குழப்பமான ஒரு சூழல் தான் இருக்குது. அதனால எக்ஸாக்டாக என்ன நடக்கும், அண்ணாமலை அவர்களால் சீட்ஸை அதை கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் இங்கே தமிழ் மக்களுக்கு பிரத்யேக தேவை இருக்குது, பிரத்யேக நலன்கள் இருக்குது. அதை பேசக்கூடிய அரசியல் கட்சியால் தான் இங்கே பவருக்கு வர முடியும். இப்போ நீங்கள் ஹிந்துத்துவ அரசியல் பேசுறீங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கான பிரத்யேக அரசியல் கிடையாது. ஐடியாலஜிக்கலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்துத்துவான்றது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துஸுக்கான அது பொலிட்டிக்ஸ். அது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை எடுத்துட்டீங்கனாலே நீங்கள் ஒரு நேஷ்னல் பொலிட்டிக்ஸ் தான் பேசுகிறீங்க. நேஷ்னல் பொலிட்டிக்ஸை தமிழ்நாட்டில் 60 இயர்ஸ்க்கு முன்னாடி வீழ்த்தியாச்சு.
பொலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபோக்கஸ்டாக தான் போய்கிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு நிறையா மக்களுக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னும் ஃபோக்கஸ்டாக கொஞ்சம் மக்கள் ரெப்ரஸன்டேஷனை கேட்பாங்க. அதனால தானே ஸ்டேட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஸ்டேட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி ரொம்ப ரீஜனல் ஆனதுக்கப்புறம் அது திருப்பி நேஷ்னலாக அது திருப்பி மாறாது. ஸோ அதனால அண்ணாமலை அவர்களுக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. ஆனால் நான் இதுக்கு முன்னாடியும் சொன்னது என்னன்னா, நான் பல வருஷமா சொன்னது என்னன்னா, பாஜகவை பொறுத்தளவில் பாஜக ஒழுங்கா வேலை பார்த்தாங்கன்னா இன்னும் நல்லா வளரலாம். இப்போ வாங்கினாங்கல்ல 2-3% ஓட்டு, இப்போ என்ன 2.5% ஓட்டை நம்ம வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கடைசி எலெக்ஷனில். அவங்க ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக 10-15% ஓட்டு வாங்கலாம். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத பொலிட்டிக்ஸ்லாம் விட்டுட்டு, அப்புறம் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத வம்பெல்லாம் இழுத்து போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பண்ணாமல் தேவையான அரசியலை கரெக்டாக பேசினாங்கன்னா டெஃபினட்டாக சில சீட்ஸும் அவங்க வின் பண்ணலாம். ஆனால் அந்த வேலையை அவங்க பண்ணல கரெக்டாக. அண்ணாமலை அவர்கள் மேபி அதை பண்ணலாம். பாஜக எங்கெல்லாம் விட்டாங்களோ அந்த விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் கரெக்டாக பண்ணலாம். ஆனால் நான் சொன்னது மாதிரி அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நீங்கள் நேஷனல் பாலிடிக்ஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்த தமிழ்நாடை திரும்பி நேஷனல் பாலிடிக்ஸ்குள்ள கொண்டு போக முடியாது. உதாரணத்துக்கு என்னன்னா, ஒரு காலத்தில் யூரோப் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ராஜ்யங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் 100 இயர்ஸ்ல சின்ன சின்ன நாடுகள் நிறைய உருவாயிருச்சு. அப்போ திரும்பவும் அந்த பழைய இதுக்கே போகாது அது. ஏன்னா இப்போ அவன் நிறைய ரெப்ரஸன்டேஷன் வாங்கி பழகிருப்பான். பெருசாக இருக்கும்போது நிறைய குரூப்புக்கு ரெப்ரஸன்டேஷன்லாம் இருந்திருக்காது. இப்போ அந்த குரூப்புக்குலாம் ரெப்ரஸன்டேஷன் கிடச்சிருக்கும். அதை தூக்கி போட்டு அவன் திருப்பி அந்த இதுக்குள்ளே போக மாட்டான். மேபி பெரிய பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னா யூரோப்புக்குள்ள ஒரு கன்சால்டேஷன் வரும். ஆனால் இந்த குரூப்ஸ்லாம் சேர்ந்து வந்து தான் அந்த கன்சால்டேஷன் நடக்கும். அது திருப்பி இப்போ சின்ன சின்ன நாடுகளாக இருக்காங்க, அது அந்த பவுண்டரிஸ்லாம் அழியாது, அது இருக்க தான் போகுது. ஸோ அந்த சிக்கல் இங்கே தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அதனால நீங்கள் திரும்ப நேஷனல் பாலிடிக்ஸோட தமிழ்நாடை கொண்டு போய் சேர்க்கறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அந்த ஒரு பிரச்சனை அவர்கிட்ட இருக்கு. இல்லை, கடைசியாக ஒரே ஒரு விஷயம். இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து கொங்கு பகுதி தான் மேக்ஸிமம் அவருக்கு ஒரு ஓட்டு வருது அப்படின்னா அவர் கொங்கு பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆள். அங்கே வந்து ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இப்போது மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து ஃபார்மர்ஸை வந்து ரொம்ப ப்ரியாரிட்டியாக வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு நிறையா செய்கிறது, அவங்களுக்கான ஃப்ரீ அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் இவர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிறைய டெக்னாலஜி அந்த மாதிரி பேசுகிறார். அது போக கிராமப்புறங்கள் எல்லாமே வந்து சிட்டி மயமாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியலை கையில் எடுக்கிறார். இது எப்படி? அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜிங்க. ஈவன் என்டிக்கு கூட அதுதான் பண்ணணும். ஆனால் பெரும்பாலும் இது வந்து யாருமே பேசுறது இல்லை. ஆக்சுவலாக அதுதான் பண்ண அவர் சொல்லியிருக்காரா, கிராமங்கள்லாம் சிட்டிஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காரா. அதுதான் கரெக்டான ஒரு பாலிடிக்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஃபேக்ட் நான் அதை ஃப்யூச்சரில் பேசுகிறத என்டிக்குமே அதை பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் இப்போ காலேஜுக்குள்ள போய் படிக்கிறோம்னா என்ன, எதுக்காக படிக்கிறோம்? இப்போ நல்ல கம்பெனியில், பெரிய கம்பெனியில் போய் வேலை பார்க்கணும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷராக நான் சேரும்போது எனக்கு ஒரு 50,000 ரூபா எனக்கு மாத சம்பளம் இருக்கணும். அப்புறம் எனக்கு நல்ல வெல் ஏர் கண்டிஷன்ட் ஆஃபீஸ் வேணும், முன்னாடி ஒரு லேப்டாப் இருக்கணும், அப்புறம் பக்கத்தில் ஒரு ஸ்டார்பக்ஸ் அந்த கப்பு இருக்கணும். அதுதானே எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், ஒரு நல்ல ஹை கிளாஸான லைஃப் ஸ்டைல் வாழணும். இல்லை நான் வளர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு யாரும் கனவு கண்ட மாதிரி நான் இது வரைக்கும் பார்க்கல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸில் வேலை பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கிக்க முடியாமல் நமக்கு இந்த லைஃப் வேண்டாம், நம்ம இயற்கையோடு சேர்ந்து வாழ்வோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சேவிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு நிலம் வாங்கி விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சின்ன பையனோட, ஒரு வளர்ந்து வரக்கூடிய மனிதனோட அஸ்பிரேஷன் வாங்கல, கனவுன்றது பார்த்தோம்னா பெரிய ஹை சொசைட்டியில் நம்ம போகணும், இப்போ நான் இந்த இடத்துல இருக்குன்னா அடுத்த லெவலுக்கு நான் போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணணும். சொசைட்டியில் இருக்கக்கூடிய 95% மக்களோட கனவு இதுதான். விவசாயிகளோட கனவும் அதுதான். விவசாயிகளுக்குமே நம்ம அங்கிருந்து மீண்டு வெளியே வரணும், பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை பார்க்கணும். இன்னைக்கு நம்ம நாளைக்கு என்ன நடக்கும், மழை பெய்யுமா பெய்யாதா, கடன் அடைக்க முடியுமா அடைக்க முடியாதான்ற ஒரு பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் நம்மளும் ஒரு நல்ல ஒரு சிட்டி லைஃப் வாழணும் அப்படின்ற விருப்பம் தான் அவங்களுக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன், டெல்டா பகுதியில் விவசாயம் எப்படி ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு. அதில் அழகா ஒருத்தர் சொல்லுவார், எங்களுக்கு இங்கிருந்து வெளியே போகணும்னு தான் எங்களுக்கு ஆசை, ஆனால் அங்கே போனால் இருக்கிறதும் கைவிட்டு போயிருமோன்ற பயம் இருக்கு. அந்த பயம் இருக்கிறனால தான் நாங்கள் இன்னும் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கோம். இப்பயாவது பரவாயில்ல, எங்களுக்குன்னு ஒரு நிலம் இருக்குது, ஏதோ ஒரு தொழில் இருக்குது, கொஞ்சம் பணம் வருது, இதை விட்டு வெளியே போயாச்சுன்னா அதுவும் போயிருமோன்ற பயம் இருக்கு. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் விவசாயத்தை இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். நம்ம எல்லாருமே விவசாயத்துல வந்தவங்க தானே. என்ன ஒரு 150 இயர்ஸ் முன்னாடி பண்ணிங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருமே விவசாயிகள் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் விவசாயத்தில் வந்து 6 சிட்டிஸுக்கு வந்தோம். மற்றவங்களுக்கும் அந்த அஸ்பிரேஷன் இருக்கும். அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபார்மிங்கில் வந்து. இப்போ ஃபார்மராக இருக்காரு, அவருக்கு ஒரு பையன் இருக்குன்னா அவங்கள வந்து ஒரு ஃபார்மிங் படிக்க வைக்கணும், ஃபார்மிங்கில் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அலோவ் பண்ணுறது அவங்களே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ என்னோட பாயிண்ட் என்னன்னா, விவசாயத்தை நான் ரெஸ்பெக்ட் பண்ணலன்றது கிடையாது. விவசாயம் எல்லாருக்குமே சோறு போட்டுருன்னு நினைக்கிறது தவறான ஒரு ஆர்கியூமெண்ட். அது
ஸோ விவசாயத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் 30% மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கும், ஏறக்குறைய 30% மக்கள். நார்த்தில் அரௌண்ட் 50% மக்கள் பார்த்தோம்னா ஓவராலாக இந்தியன் ஆவரேஜ்னு பார்த்தா அரௌண்ட் 50% மக்கள் பார்த்தோம்னா விவசாயத்தை இன்னும் சார்ந்திருக்காங்க. இது பெரிய ஒரு நம்பர். இவ்வளோ பேர் விவசாயத்தில் இருந்தாங்கன்னா இவ்வளோ பேருக்கும் விவசாயத்தால் சாப்பாடு போட முடியாது. சாப்பாடு போட முடியாதுன்றதை விட அவங்க எல்லாத்துக்கும் வருமானம் ஈட்டி தர முடியாது. ஏன்னா தேவையை மீறி நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ புது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இங்கே பிரச்சனை என்னன்னா புது புது சிட்டிஸ் உருவாகும், இருக்கிற சிட்டிஸை இன்னும் பெருசாகணும், இங்கே இன்னும் நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தணும். அப்போ தானே அங்கே இருக்கவங்களாம் இங்கே வர முடியும். இப்போ சும்மா நம்ம இதெல்லாம் கண்ணை மூட்டி நடந்துராது. அங்கே இருக்கவங்களாம் டக்குனு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுங்க நடந்துராது. அவங்க இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க? அப்போ இங்கே வந்து வாய்ப்புகளும் இருக்கணும். இது வந்து இது புது விஷயம்லாம் இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. எல்லாருமே ஒரு 150 இயர்ஸ்க்கு முன்னாடி உலகம் முழுக்க எல்லாரும் விவசாயிகள் தான். இன்னைக்கு பார்த்தோன்னா ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் மாறி இருக்காங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது, அதுக்கப்புறம் இப்போ டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் நடக்குது, ஐடி ரெவல்யூஷன் நடக்குது. அதெல்லாம் நடக்கும்போது இன்னைக்கு அமெரிக்காவில் 3% விவசாயிகள் தான் இருக்காங்க. ஃபார்மிங் கூட இப்போ நிறைய டெக்னிக்கலாக வந்துருச்சு. ஆமாம், ஃபார்மிங்கில் இப்போ டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஃபார்மிங்கில் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா நிறைய விவசாயிகள் இருக்க முடியாது. அப்போ அதுக்கு வந்து பெரிய ரிஃபார்ம் தேவை. அக்ரிகல்ச்சர் செக்டரை நீங்கள் ரிஃபார்ம் பண்ணணும். நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் அக்ரிகல்ச்சர் செக்டரை டெவலப் பண்ணணும்னா அங்கே நிறைய ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வரணும். இப்போ நம்ம பேசுறத வச்சு நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா விவசாயிகளுக்கு எதிராக அவன் பேசணும் அப்படின்னு. அது கிடையாது. நான் ஆக்சுவலாக விவசாயிகளுக்காக பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணாதான் விவசாயிகளோட வாழ்வாதாரம் அதிகமாகும். நீங்கள் எல்லாத்தையும் விவசாயம் பண்ண சொன்னீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கூட மோசம் தான் ஆகும். 5 பேர் இருக்க இடத்துல 40 பேர் போய் உட்கார்ந்தீங்கன்னா அது இன்னும் மோசம் தான் ஆகும். அதனால எல்லாரும் விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்றது தவறான ஒரு பாயிண்ட். ஸோ அண்ணாமலை அவர்கள் அது சொன்னாரான்னு தெரியல, அப்படி சொல்லியிருக்காரா? அப்படி சொல்றாருன்னா கரெக்டான ஒரு விஷயம் தான். அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூர் மாதிரியான, கோயம்புத்தூர் இந்த கொங்கு பகுதி பார்த்தோம்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டான பகுதி, இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் பெருசாக நடந்த ஒரு பகுதி. ஸோ மேபி அந்த பகுதியிலேருந்து அவர் வரும்போது அவருக்கு தெரியுது ஃபியூச்சர் என்னன்றது அவருக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது கரெக்ட் தான். பார்க்கலாம். நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி. நன்றி.